எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 27ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் அப்போஸ்தலனை கொண்டு சொல்லுகிற ஒரு ஆலோசனை, நமது வாழ்விலே பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்க வேண்டும். பழைய மனிதனை களைந்து போட்டு புதிய மனிதனை தரித்து கொண்ட தேவ பிள்ளைகள், விசுவாசிகள், கிறிஸ்துவின் சந்ததி, அவர்கள் தங்கள் வாழ்விலே பிசாசுக்கு இடம் கொடுத்துவிடக் கூடாது. பிசாசு எப்பொழுது தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இடம் கிடைக்கும், அவர்களுக்குள்ளே புகுந்து அவர்களுடைய வாழ்வை நஷ்டப்படுத்தலாம் என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான். ஒரு சின்ன ஒரு இன்ச்சு ஸ்தலத்தை கொடுத்தீங்கன்னா அவன் 1 கிலோமீட்டர் உள்ள வந்துருவான். அப்படிப்பட்ட நபர் அவன். அதனால ஒரு சின்ன இடம் கிடைத்தாலும் உள்ளே நுழைந்து விடுவான், நம்முடைய வாழ்க்கையை நாசம் பண்ணி விடுவான். எனவே இங்கே திட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். அல்லேலூயா. இதை குறித்து நாம் பார்க்கலாம். பிசாசுக்கு எப்படி இடம் கொடாமல் இருப்பது, எப்படி அவனை எதிர்த்து அவனை துரத்துவது என்று சொல்லுகிற சில காரியங்களை வேத வசன ஆதாரத்தோடு கூட நாம் பார்க்கலாம். முதலாவது வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வரையிலான வசனங்கள் வாசிப்போம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுசர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலுசர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயங்கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. அதனோடே கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடுவதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகளை கவனித்தீர்கள். இதற்கு முந்தின பகுதியை நான் போன வாரத்திலே ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கிற ஸ்திரியை குறித்து பேசினேன். கர்த்தருடைய சபையானது இயேசுவின் வருகையிலே ஜெயம் கொள்ளுகிற ஒரு கூட்டம் மக்களை பிறப்பிக்க போகிறது. அதுதான் ஆண் பிள்ளை. அந்த ஆண் பிள்ளையான ஜெயம் கொண்ட பரிசுத்தவான்களுடைய கூட்டம் பரலோகத்திலே அல்லது மத்திய ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே அங்கே அந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரத்திலே அங்கே வானத்திலே ஒரு யுத்தம் நடக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை 1 தெசலோனிக்கேயர் 4 நாம் படிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பிரதான தூதனுடைய சத்தம் என்பது என்ன? அது வானமண்டலங்களில் இருந்து பூமியிலே கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிற சாத்தானையும் அவனுடைய அசுத்த அந்தகார ஆவிகளையும் கடிந்து தள்ளுகிற சத்தம். இங்கே நாம் பார்க்கிறோம், அந்த ஆண் பிள்ளை அங்கே எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே அந்த பிசாசானவனுடைய கூட்டம் பூமியிலே விழ தள்ளப்படுகிறது. பூமியிலே விழ தள்ளப்பட்டவுடனே இந்த பிசாசு தனக்கு கொடுக்கப்பட்ட காலம் கொஞ்ச காலம் என்று அறிந்து அவன் மகா கோபம் கொண்டு அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்த போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண் பிள்ளை ஆகிய பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே இந்த வானமண்டலங்களில் நின்று கிரியை செய்கிற பிசாசனுடைய ஆவிகள் அவைகள் பூமியிலேயே தள்ளப்பட்டு அந்தி கிறிஸ்துவையும் கள்ளத்தீர்க்கதரிசியும் அந்த வலுசர்ப்பமாகிய சாத்தான் அபிஷேகம் பண்ணி அப்படியாக மகா கோபத்தோடு கூட அந்த கைவிடப்பட்டதான சபையை அவன் துன்புறுத்துவதற்காக அவன் காரியங்களை செய்வான். ஆகவே அன்றைக்கு இந்த பிசாசு முழுவதுமாக தள்ளப்பட்டு போகிறான். அவன் இன்றைக்கு வானமண்டலங்களில் நின்று கொண்டு பயங்கரமாய் பூமியில கிரியை செய்கிறான். ஆனால் பூமியிலே இறங்கிவிட்டான் என்றால் அது மகா பயங்கரமான வேதனைகளும் உபத்திரவங்களுமாகத்தான் இருக்கும். இப்பொழுது பாருங்கள், இந்த பிசாசானவனுடைய சேனைகள் அவைகள் விழத்தள்ளப்பட்டது என்பது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இப்பொழுது அது என்ன செய்து கொண்டிருக்கிறது? இந்த வானமண்டலங்களில் நின்று கிரியை செய்து கொண்டிருக்கிறது. என்ன கிரியை செய்கிறது? இரவும் பகலும் ஓயாமல் சகோதரர் மேல் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான். இந்த சாத்தான் செய்கிற ஒரு வேலை,
மனுஷனை நாசம் பண்ணுவது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான். அப்ப நம்முடைய வாழ்க்கைகளை நாசம் பண்ணுவதற்காக அவன் கிரியை செய்து கொண்டே இருக்கிறான் ஒருபுறம். மறுபுறம் ஆண்டவரிடத்திலே போய் அடிக்கடி ஒவ்வொருவரை பற்றி குற்றம் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். சகோதரர்கள், இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட சகோதரர்களாகிய நாம் ஒவ்வொருவரை பற்றி அவன் ஓயாமல் ஆண்டவரிடத்திலே போய் குற்றம் சொல்லுகிறான். எப்படி யோபுவை பற்றி குற்றம் சொன்னானோ அதுபோலவே ஒவ்வொரு சகோதரர்களை பற்றி இரவும் பகலும் பார்த்துக் கொள்ளுங்கள். 24 hours அவனுக்கு நான் ஸ்டாப் டியூட்டி என்னவென்று சொன்னால், அவன் ஆண்டவரிடத்துல போய் நம்ம ஒவ்வொருவருடைய பெயரை சொல்லி அங்க சொல்லுகிறான், இவன் விருதாவா உம்மை சேவிக்கிறான், அவனுக்கு கொஞ்சம் துன்பத்தை கொடுத்து பாரும், அப்பொழுதுதான் அவனுடைய உண்மை உமக்கு விளங்கும். இவள் விருதாவாகவா ஸ்தோத்திரம் அல்லேலூயா என்று பாடி ஆடிக்கொண்டிருக்கிறாள், கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்து பாரும், அப்பொழுதுதான் அவளுடைய உண்மையான ஸ்தோத்திரமும் ஜெபமும் உமக்கு புரியும் என்று சொல்லி இப்படி யோபுவை பற்றி பேசினது போலவே குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான். நம்முடைய வார்த்தையில் ஒரு தவறு வந்தா பிடிச்சிட்டு ஓடிடுவான். போய் இந்த பாரு இப்படி பேசினா, இவனை ஆசீர்வதிக்க போகிறீர், இவனையா பரலோகம் கொண்டு போக போறீர் சொல்லி போயிடுவான். இப்படியே அவன் குற்றம் பிடிக்கிறவன், குற்றம் சாட்டுகிறவன். இதைத்தான் அவன் செய்து கொண்டே இருக்கிறான். அவனுடைய பயங்கரமான தொழில் அது. அதுக்கு அவனுக்கு தூக்கமும் கிடையாதான், ஒண்ணும் கிடையாதான். இரவும் பகலும் 24 மணி நேரம் 24/7 எல்லா நாளும் அவனுக்கு வேலை இதுதான். இப்படி ஒருவன் நமக்கு கண்ணு விழிப்பா வச்சுட்டு நம்ம குற்றத்தை கண்டுபிடிக்க இருக்கும் பொழுது நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுது, அவனுக்கு இடம் கொடாமல் இருங்கள். இடம் கொஞ்சம் கிடைச்சுன்னா உடனே உள்ள நுழைய பாக்குறான், கொஞ்சம் கிடைச்சுன்னா அங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட தூக்கி போட்டு நமக்கு ஒரு தீமையை வருத்த பாக்குறான். இந்த மாதிரியே அவன் கிரியை செய்து கொண்டிருக்கான். அன்றைக்கு அவன் தாழ தள்ளப்பட்டு போவான். ஆனா இன்றைக்கோ அவன் வானமண்டலத்தில் நின்று இந்த யுத்தத்தை நமக்கு எதிராக நடத்தி கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. அப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பயங்கரமான பிசாசனுடைய கிரியைகளின் நடுவிலே இருந்து ஜெயம் பெற்று ஸ்திரீயாகிய சபையின் வயிற்றிலிருந்து பிறந்ததான ஆண் பிள்ளையாகிய அந்த பரிசுத்தவான்களின் கூட்டம் சேதமுறாமல் போய் சேர வேண்டிய இடத்திலே தன் நேச மணவாளனோடு சேர்க்கப்பட்டது. அல்லேலூயா. அவர்கள் எப்படி இந்த பயங்கரமான வலு சர்ப்பத்தின் பிடியில் அகப்படாமல் அவர்கள் எப்படி தப்பி போனார்கள், எப்படி வலு சர்ப்பத்துக்கு இடம் கொடாமல், பிசாசுக்கு இடம் கொடாமல் அவர்களுடைய அந்த மேன்மை அடைந்து கொண்டார்கள் என்று கேட்டால், கடைசியில் வாஸ்த வசனம் சொல்லுகிறது, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. இவர்கள் ஜெயித்த ஒரு காரியம் ஆட்டுக்குட்டியின் இரத்தம். இவர்கள் எப்படி இந்த வலு சர்ப்பத்துக்கு இடம் கொடாமல் பிடி கொடாமல் அவர்கள் ஜெயித்து உலகத்தில் வாழ்விலே ஜெயம் பெற்று முடிவிலே அவர்கள் இயேசுவை மத்திய ஆகாயத்தில் போய் சந்தித்து அவரோடு சேர்ந்து விட்டார்கள் என்று கேட்டால், அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே அவர்கள் பிசாசை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. எனவே பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்க வேண்டும் என்றால் முதலாவது நாம் கவனிக்க வேண்டிய காரியம், நமக்காக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளே நாம் பாதுகாவல் அடைய வேண்டும். ஹல்லேலூயா. அந்த இயேசுவின் இரத்தத்தினாலே நமக்கு ஜெயம் இருக்கிறது, பாதுகாவல் இருக்கிறது. சாத்தான் பயப்பட்டு நடுங்குகிற ஒரு காரியம் இயேசுவின் இரத்தம். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவன் பாவம் என்கிற பயங்கரத்தை மனுஷனுக்குள்ளே போட்டு எல்லா மனுஷனையும் தனக்குள்ளே தன் பாக்கெட்டிலே போட்டு கொண்டான். அப்போ அவனுடைய அதிகாரம், இந்த உலகத்தை அவன் ஆதாம் கையிலிருந்து பிடுங்கி எடுத்துக்கொண்டு உலகத்தின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கிறான். இயேசு கூட சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் சொல்லி. அப்படியே ஆதாமுடைய கையிலேயாக்கும் உலகம் கொடுக்கப்பட்டது, நீ எல்லாவற்றையும் ஆண்டு கொள் என்று சொல்லி. ஆனா இப்பொழுது சாத்தான் அதிகாரத்தை பிடுங்கி வைத்து அவன் உலகத்தின் அதிபதியாய் உலா வந்து கொண்டிருக்கிறான். இயேசு இந்த உலகத்தில் வந்தபொழுதுதான் அதான் சம்பவித்துக் கொண்டிருந்தது. ஆனால் எப்பொழுது இயேசு கல்வாரி சிலுவையில் ஏறி தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை பிராயச்சித்தமாக சிந்தி அனைத்து மனிதர்களும் தேவனுக்கு எதிராய் செய்த பாவத்திற்காக தன்னையே பலியாக்கி தன் இரத்தத்தை அதற்கு பரிகாரமாய் சிந்தி விட்டாரோ, அப்பொழுது பாவத்தின் கூறு ஒடிக்கப்பட்டு விட்டது. இயேசு எப்பொழுது மரணத்தை சந்தித்து மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்து ஜெயம் பெற்று விட்டாரோ, அப்பொழுது மரணத்தின் கூறு ஒடிக்கப்பட்டு விட்டது. பாதாளத்தினுடைய வல்லடிகள் முறியடிக்கப்பட்டு விட்டது. சாத்தானுடைய அதிகாரம் வல்லமையும் உரிந்து போடப்பட்டது. அல்லேலூயா. இந்த மாபெரும் ஜெயம் இயேசு சிலுவையில் தன் இரத்தத்தை கிரயமாய் கொடுத்து
பெற்றுக்கொண்டபடியினாலே இந்த இயேசுவின் ரத்தம் சொன்னாலே சாத்தானுக்கு நடுக்கம் வரும். அல்லேலூயா. அப்ப இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே நிக்கிற பிள்ளைகளுக்கு பாதுகாவல் உண்டு. 1 பேதுரு 1:2 வாசியுங்கள். 1 பேதுரு 1:2. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே, வசனத்தை கவனியுங்கள், பிதாவுடைய முன்னறிவு, ஆவியானுடைய பரிசுத்தமாக்குதல், இவைகளினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. பேதுரு யாருக்கு நிருபம் எழுதுகிறார்? விசுவாசிகளுக்கு. ஆனால் விசுவாசிகளை இங்கே பரதேசிகள் என்று பெயர் போட்டு அழைக்கிறார். நம்ம ஆளுகளுக்கு கோபம் வந்துரும், பரதேசின்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு. ஆனா பேதுரு என்ன விஷயத்துல அர்த்தத்தோடு சொல்லுகிறார்? பரதேசின்னா நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குமே, ஆனால் பூமியிலே நாம் யார்தான்? அந்நியர்களும் பரதேசிகளும். அந்த மீனிங்ல தான் சொல்றாரு, தப்பா நினைச்சிடாதீங்க. சோ பேதுரு சொல்லுகிறார், பரதேசிகளே உங்களுக்கு என்ன எழுதுகிறேன், நீங்க எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க தெரியுமா? கீழ்ப்படுகிறதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. தேவனுடைய கட்டளைகள், பரலோகத்தின் தேவன் உங்களை படைத்த தெய்வத்தினுடைய காரியங்களுக்கு இன்றைக்கு உலகம் செவி கொடுக்கல. மனுஷன் கீழ்ப்படியாம போகிறான், அதோடைய தண்டனை அவன் அனுபவிப்பான். ஆனால் நீங்களோ கீழ்ப்படுகிறதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். அல்லேலூயா. இன்னும் ஒன்று, இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த உலகத்திலே பயங்கரமான போராட்டம் உண்டு. பிசாசு என்கிறவன் அப்படியே கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி 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 வருகிறான், ஓய்வில்லாம சுற்றி வருகிறான். எவனை விழுங்கலாம், எவளை விழுங்கலாம் என்று சொல்லி வருகிறான். அந்த நிலையில் இயேசுவின் ரத்தம் யார் மேல் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் பக்கத்தில் சாத்தான் நெருங்க மாட்டான். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே பிசாசை ஜெயித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். அதுபோலவே பிரியமானவர்களே, நாம் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று பேதுரு சொல்லுகிறார். எனவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதல் என்கிற ஒரு அனுபவம் இருக்கின்றது. இந்த அனுபவத்துக்குள் வந்த பிள்ளைகளை பிசாசு தொடமாட்டான். மறுபக்கமா மாற்றி சொன்னேன்னா, நீங்கள் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டவர்களாய் இருந்தால் பிசாசுக்கு இடம் கொடாதவர்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. பிசாசுக்கு இடம் கொடாதவர்களாய் இருக்கணும்னா இயேசுவின் ரத்தம் என்ன செய்யப்படணும்? தெளிக்கப்படணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தத்தை குறித்து எபிரேயர் 12 22 முதல் 24 வரை சொல்லும் பொழுது அங்கே சொல்லி இருக்கிறது, ஆபேலின் ரத்தத்தை விட மேன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் ரத்தம், அந்த ரத்தத்தின் அண்டைக்கு நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்காக அழைக்கப்பட்டீர்கள். ஆபேலின் ரத்தம் பேசினதை காட்டிலும் மேன்மையானதை பேசுகின்ற இயேசுவின் ரத்தத்தின் அண்டைக்கு நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள். அல்லேலூயா. ஆபேலின் ரத்தம் பூமியில் இருந்து என்ன பேசினது? ஆண்டவர் சொன்னார், காயினே, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? அவனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியில் இருந்து என்னை நோக்கி என்ன செய்து கொண்டிருக்கிறது? கூப்பிட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவரை நோக்கி அது அபயமிடுகிறது. என்னை இவன் கொண்டு போட்டான் என்று சொல்லி அது அபயமிடுகிறது. அதனால் நடந்தது என்ன? தேவன் வந்தார், ஆபேலின் இரத்தத்திற்காக காயினிடத்திலே பழி வாங்கினார். ஆகவே ஆபேலின் இரத்தம் it was crying for vengeance. அது பழி வாங்குதலுக்காக சத்தமிட்டு கொண்டிருந்தது. ஆபேலின் இரத்தத்தின் சத்தம் தேவனுடைய செவிகளில் வந்த பொழுது தேவனாகிய கர்த்தர் இறங்கி வந்து அந்த காயினை தண்டித்தார், பழி தீர்த்தார். ஆனால் இயேசுவின் ரத்தம் பூமியிலே சிந்தப்பட்டு அது என்ன கூப்பிட்டு கொண்டிருக்கிறது? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இயேசுவின் ரத்தம் என்ன மேன்மையானதை பேசிக் கொண்டிருக்கிறது? இதிலே வாங்கி பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக கொடுக்க சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆபேலின் ரத்தம் பழிவாங்குதலுக்காய் சத்தமிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது இன்றைக்கு எத்தனையோ மனிதர்களுடைய ரத்தம் பூமியிலே சிந்தப்பட்டவைகள் பழிவாங்குதலுக்காக சத்தமிட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது இயேசுவின் ரத்தம் மாத்திரம் ஒரு மேன்மையான சத்தம் போட்டுக் கொண்டிருக்கின்றது. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தமோ மேன்மையானதை பேசிக் கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் மன்னியும்,
இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று ஒரு கிருபையை விளங்க பண்ணுகிற ஒரு சத்தம், ஒரு சவுண்ட் ஆஃப் கிரேஸ் அல்ல சவுண்ட் ஆஃப் மர்சி, அது தொனித்துக் கொண்டே இருக்கிறது. அதுதான் இயேசுவின் ரத்தம் மேன்மையானதை பேசுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அருமையானவர்களே, அந்த மேன்மையானதை பேசுகின்ற, பாவ மன்னிப்பை தருகின்ற, செய்த அநியாயங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மாற்றி நமக்கு ஒரு மேன்மையான மன்னிப்பை பிதாவாகிய நம்முடைய படைத்த கடவுளிடத்திலிருந்து நமக்கு வாங்கி தருகின்ற அந்த மேன்மையுள்ள அந்த இரத்தம், அந்த இரத்தம் உங்கள் மேல் தெளிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்ப இந்த ரத்தம் நம்ம மேல் தெளிக்கப்பட்டதுன்னா அர்த்தம் என்ன? இந்த ரத்தம் சிலுவையிலே சிந்தப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. பாவக்கரை நிறைந்த இருதயம், பலவித கெட்ட எண்ணங்கள், பலவித தவறான செயல்கள், மோசமான பார்வைகள், வேண்டாத நடக்கைகள், இவைகளினால் நிறைந்து போய் கிடக்கின்ற மனித வாழ்க்கை, பாவம் நிறைந்த வாழ்க்கை, அக்கிரமம் நிறைந்த வாழ்க்கை, அநியாயம் நிறைந்த வாழ்க்கை, அசுத்தம் நிறைந்த வாழ்க்கை. இந்த மோசமான ஒரு பாவம் நிறைந்த வாழ்க்கையிலே பாவத்தை கழுவி மாற்றி தூய தேவன் படைத்த தெய்வம் விரும்பும் பரிசுத்தத்தை நமக்குள் உருவாக்கி அந்த தேவனை தரிசிக்கின்ற ஒரு பாக்கியத்துக்கு நேராய் வழி நடத்துகிறதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த உலகத்திலே சிந்தப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த ரத்தம் தெளிக்கப்படுவதற்காக நீங்கள் சகோதரர்களை அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள், சகோதரிகளை நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். அதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்திலே 12-13 ஆகிய வசனங்களில் படிக்கிறோம். அங்கே ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் இஸ்ரவேலர்களுடைய வீட்டு வாசலுடைய நிலைக்கால்களிலும் மேற்சட்டத்திலும் பூசப்பட்டது. ஆண்டவர் சொன்னார், நான் எகிப்தியரை அத்தம் பண்ணும்படி கடந்து வரும் பொழுது ரத்தம் பூசப்பட்டிருக்கிற ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட அந்த வாசலை நான் கடந்து செல்லுவேன், உங்களுக்கு தீமை வராது. அதை இன்னும் 23ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, நான் கடந்து வரும் பொழுது அந்த சங்கார தூதன் அவன் உன் வீட்டுக்குள் பிரவேசிக்காமல் இருக்க உன் வீட்டிலே அந்த இரத்தத்தை அடையாளமாக வைத்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அன்றைக்கு ஒரு உருவகமாய் நடந்த சம்பவம். அன்றைக்கு இஸ்ரவேலுடைய வீட்டிலே ஆண்டவர் இரத்தத்தை கண்டு, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை கண்டு விலகி போனார், சங்காரக்காரன் விலகி போனான். அதுபோலவே இந்த உலக வாழ்விலே இப்பொழுது தேவாட்டுக்குட்டியாகிய இயேசுவின் ரத்தம் யார் மேல தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அவங்க வாழ்க்கையில சத்துரு உட்புக முடியாது, அவன் விலகி போவான். அல்லேலூயா. தேவ கோபமும் வர முடியாது, அதுவும் விலகி போகும். அல்லேலூயா. எனவே இந்த இயேசுவின் ரத்தத்துக்குள் நீங்கள் வருவது மிகவும் தேவையான ஒரு காரியம். இயேசுவின் ரத்தம் என்பது மிகப்பெரிய ஒரு பாதுகாவல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இயேசுவின் ரத்தத்தினால் வருகிற பாதுகாவலுக்குள் எப்படி வர வேண்டும்? முதலாவது, அன்பான சகோதரர்களே கவனியுங்கள். நான் ஒரு பாவி என்று நான் முதலாவது மனப்பூர்வமாய் ஒத்துக்கொள்ளணும். நான் ஒரு பாவி, நான் நிறைய பாவம் செய்திருக்கிறேன். இந்த பரிசுத்த தெய்வத்துக்கு முன்னா, என்னை படைத்த உண்மை தெய்வத்துக்கு முன்னால நிக்க நான் தகுதி இல்லை, நான் ஒரு பாவி என்று ஒத்துக்கொள்ளுங்க. ஒத்துக்கொண்டு அதை வாய் திறந்து ஆண்டவர் இயேசுவிடத்துல சொல்லுங்க, இயேசுவே நான் ஒரு பயங்கரமான பாவி அப்பா, உங்க முன்னால வந்து நிக்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை. ஆனா நீங்க ஒரு நாள் இந்த உலகத்துல வந்து உங்களுடைய சரீரத்தை சிலுவையிலே எனக்காக கொடுத்து உங்க பரிசுத்த ரத்தத்தை சிந்தி இருக்கிறீங்கப்பா. அந்த ரத்தத்தினாலே, அந்த பலியினாலே எனக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிடைக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே என் பாவங்களையும் நீங்க மன்னிங்க இயேசுவே, என் பாவங்களை எனக்கு மன்னித்து எனக்கு ஒரு புது வாழ்வு தாங்கன்னு சொல்லி நீங்க மனப்பூர்வமாய் ஆண்டவரிடத்திலே இதயம் திறந்து கருத்தா ஜெபம் பண்ணணும். உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு நான் ஒரு பாவின்னு சொல்லி அதுக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே நீங்கள் அறிக்கை செய்து, பாவத்தை அறிக்கை செய்து ஜெபித்தால் இயேசு எல்லா பாவங்களை உங்களுக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களையும் நீக்கி விடுவார். 1 யோவான் 1:9 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும்
உண்மையும் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனவே நாம் பாவி என்று ஒத்துக்கொள்ளணும், பாவங்களை அறிக்கை செய்யணும். அப்பொழுதுதான் இயேசு நமது பாவங்களை மன்னித்து நம்மேல் அவருடைய இரத்தத்தை தெளிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் நம்மேல் தெளிக்கப்பட்டிருக்கிறது. சாத்தானுக்கு நன்றாக தெரியும், சாத்தானுக்கு நன்றாக தெரியும். அவன் வரும் பொழுதே அவனுக்கு தெரியும் இது இயேசுவின் ரத்தம் இருக்கிறது, அந்த ரத்தத்தை தாண்டி அவன் வர முடியாது. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி உற்சாகமாக அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் உள்ளே இருக்கிறது என்று சொன்னார், இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது சொன்னா அங்கே சாத்தான் என்ன செய்ய முடியாது? சொல்லுங்கள், வர முடியாது. ஊக்கமா சொல்லுங்கள், அங்கே சாத்தான் வர முடியாது. அல்லேலூயா. சாத்தான் வர முடியாது. இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதா? யாருக்கெல்லாம் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது? அல்லேலூயா. உங்களை சாத்தான் என்ன செய்ய முடியாது? நெருங்க முடியாது. எத்தனை பேருக்கு இந்த உறுதியான விசுவாசம் இருக்கிறது? ஆமென். அடிப்படையான காரியம். இதிலே கூட சிலருக்கு ஆட்டம். மகா பிரசித்தி பெற்ற சபை சீர்திருத்தவாதி மார்ட்டின் லுத்தரை கூட சாத்தான் இந்த அடிப்படையான காரியத்திலே சோதித்து பார்த்தான். ஒரு முறை அவர் அறையில் இருக்கும் பொழுது அப்படியே சாத்தான் அவருக்கு முன்னால வந்து நின்று, நீ ஒரு பெரிய பாவி, உன் பாவத்தை பாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியலை கொடுத்தான். பயங்கரமாக எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா பாவமும், இவர் செய்த பாவம் எல்லாம் சாத்தானுக்கு தெரிஞ்சிருக்கிறது. எல்லா பாவத்தையும் எழுதி லிஸ்ட் போட்டு கொண்டு வந்து காட்டுறோம். ஒரு நிமிஷம் அவர் கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்துச்சான். ஆனால் அவருக்குள் வசனம் இருந்தபடியினாலே அவர் அசைந்து போகவில்லை. அவர் சொன்னார், சாத்தானே இனி ஏதாயிலும் உண்டா? சேர்த்து எல்லாம் சேர்த்து லிஸ்ட் கொண்டு வா. பெரிய லிஸ்ட் கொண்டு வந்தான். அப்பொழுது